வன்னியர்களுக்கு 15. பத்திரம் கேட்காதீங்கடா, 15. இது ஏன் கேட்கிறேன், ஏன் சொல்றேன், நான் ஏன் சொல்றேன்? 1250 நாட்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கினார்கள். என்ன தீர்ப்புனா, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தாராளமா கொடுங்க, தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள், டேட்டா வைத்து ஜஸ்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் தீர்ப்பு. 78, 68, 73 பக்கம் அந்த பேராகிராஃப் தெளிவா தீர்ப்பு இருக்கு. 1250 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு. 1250 நாட்களும் அப்படியே ஸ்டாலின் அவர்கள், அவருடைய அரசு, திமுக அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க. நம்ம கிட்ட ஏமாத்தி நாங்க கொடுத்துருவோம், கொடுக்குறோம், இப்படி கொடுக்குறோம், அன்னைக்கு கொடுக்குறோம், நாளை மறுநாள், அப்படி இப்படி சொல்லி ஏமாத்திட்டு திடீர்னு இப்போ எங்களால கொடுக்க முடியாது, கணக்கெடுப்பு நடத்தும். கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தணும். எவ்வளவு பெரிய ஒரு பித்தலாட்டம், எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று. அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், எல்லாமே சொல்லி இங்க இருக்கிற வன்னியர்கள் மட்டுமில்ல, பட்டியலின சமுதாயமும் சரி, 2 பெரிய சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்த 2 சமுதாயங்களும் திமுகவை புறக்கணிக்க வேண்டும். வருகின்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக இந்த 2 சமுதாயம் திமுகவை தயவு செய்து புறக்கணியுங்கள். ஏன்னா இவர்கள் ஆள்வதற்கு தகுதியற்றவர்கள்.